ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வழக்கத்தின்படியாக தேவ குணத்தை தியானித்த பின்பு நம்ம ஆராதனையிலே முன்னேறி செல்லலாம். தேவனை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக நெருங்கி தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை நெருங்கி சேர முடியும். जिस प्रकार हम या जितना हम परमेश्वर की जानकारी में आगे बढ़ते हैं उतने ही गहरी आराधना में प्रवेश कर पाएंगे. இந்த காரியத்தை நம்முடைய அண்ணன் அடிக்கடி நமக்கு சொல்லுவார்கள். इस बात को हमारे बड़े भैया अक्सर बोला करते हैं. நாம் அழகாக ஒரு பாடல் கூட பாடுகிறோம். हम अच्छा से एक सुंदर गीत को गाते हैं. ஜித்தனாக துஜுக்கோ ஜானும் உத்தனாகி கரீபு பாவும். நான் எவ்வளவாய் உம்மை அறிகிறேனோ அவ்வளவாய் உம் அண்டையிலே கிட்டி சேருகிறேன். தேவனோடு நாம் நெருங்கி சேர சேர நாம் தேவனை அதிகமாக அறிவது மாத்திரமல்ல, தேவனுடைய குணாதிசயமும் நமக்குள்ளே வருகிறது. हम जितना परमेश्वर की जानकारी में आगे बढ़ते हैं उतना ही ना केवल उसके करीब जाते हैं लेकिन और हम आशीषों को प्राप्त करते जाते हैं. ஆராதனையிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். आराधना में इस प्रकार का एक भाग जो हमें मिला है उसके लिए मैं प्रभु को धन्यवाद देता हूं. வேதத்தை நாம் வாசிப்போமானால் வேதத்திலே अनेक நாமங்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. अगर आप बाइबल को अच्छी तरह पढ़ेंगे वहां प्रभु परमेश्वर के बारे में कई एक नाम दिए गए हैं. தேவனை கிட்டி சேர்வதிலே அவருடைய நாமத்தை தியானிப்பது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. परमेश्वर के करीब जाने के लिए उसके नाम के जो बातें हैं उनको अध्ययन करना अनिवार्य है. வேதத்திலே தேவனுடைய நாமங்கள் ரெண்டு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. बाइबल में परमेश्वर के नाम के बारे में दो प्रकार से दिया गया है. ஒன்று அவருடைய குணத்தை அடிப்படையாக கொண்ட நாமங்கள். एक उसका नाम इस प्रकार है परमेश्वर के गुण के आधारित. இரண்டாவது காரணத்தை அடிப்படையாக கொண்ட பெயர்கள். दूसरा नाम ऐसा दिया गया है परमेश्वर को या परमेश्वर का नाम ऐसा है कि वो कुछ कारण को या मतलब को अपनाया है. தேவன் செயல்படுகிற விதத்தை அடிப்படையாக வைத்து அல்லது தேவனுடைய கிரியைகளை அடிப்படையாக வைத்து வேதத்திலே அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर जिस प्रकार काम करता है या क्रिया करता है उन बातों के आधारित प्रभु के लिए कई एक नाम बाइबल में दिए गए हैं. இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கிறோம். यहाँ कई एक माँ बाप है. தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது அவங்களுக்கு பிரியமானவர்களுடைய பெயரை வைப்பார்கள். जब माँ बाप अपने बच्चों को नाम धराते हैं या नाम उनको देते हैं तो जाना पहचाना या जो पसंद है उन प्रकार का नामों को देते हैं. நிறைய பிள்ளைகளுக்கு மிஷனரிகளுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. हम जानते हैं कई हमारे बच्चों को मिशनरियों का नाम धरा दिया गया है. அப்படி பல நேரங்களிலே பெயர்களை வைக்கும் போது நாம் அதனுடைய அர்த்தத்தை புரிந்துதான் வைக்கிறோமா என்று நமக்கு தெரியாது. कई बार हमें मालूम नहीं होता है कि जब हम नाम देते हैं या बच्चों को नाम हम देते हैं सबसे पहले बार उनका अर्थ क्या है करके हमें मालूम नहीं होता. சிலர் குணத்தினுடைய அடிப்படையில் அல்லது ஒரு அர்த்தத்தோடு கூடிய ஒரு பெயரை வைப்பார்கள். कुछ माँ बाप जो है बच्चों को कुछ कारण को मन में रखे या कुछ गुण उसमें जो छिपा हुआ है उसके अनुसार नाम देते हैं. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவர்களுடைய பெயர்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய குணங்களும் அமைந்திருக்கும். लेकिन कुछ लोगों का जीवन में ये पहचाना जाना जाता है कि उनका नाम के अनुसार उनका गुण भी प्रचलित है. சிலருடைய வாழ்க்கையில அவர்களுடைய பெயருக்கும் அவருடைய குணத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. लेकिन कुछ लोग नाम कुछ है लेकिन उसका कार्य कुछ है गुण कुछ है कुछ भी तालमेल नहीं होता है. ஆனால் இங்கே தேவனுடைய நாமங்கள் அவருடைய குணத்தினுடைய அடிப்படையிலேயும் அவருடைய செயல்களின் அடிப்படையிலேயும் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். लेकिन बाइबल में देखेंगे परमेश्वर के नाम जो है उसके गुण के अनुसार और उसके कार्य के अनुसार दिए गए हैं. நான் ஞானஸ்நானம் எடுத்த போது எனக்கு கிறிஸ்டோபர் என்று பெயர் வைக்கப்பட்டது. जब मैंने बपतिस्मा पाया तो मेरे लिए नाम पड़ा क्रिस्टोफर. அந்த பாஸ்டர் எனக்கு ஏன் அந்த பெயரை கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. जो पास्टर ने जो बपतिस्मा मेरे लिए दिया था मुझे मालूम नहीं है क्यों पास्टर ने वो नाम मेरे लिए रखा. ஆனால் அந்த பெயருக்கான அர்த்தத்தை நான் அறிய வந்தபோது
எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது ஒரு लेकिन பக்கம். उस नाम को अर्थ जब मैं ढूंढने लगा बाद में, एक तरफ मेरे अंदर खुशी आई, இன்னொரு பக்கம் எனக்கு பயம் வந்தது. लेकिन दूसरा तरफ मैं डर रहा था, ஏனென்றால் இந்த கிறிஸ்டோபர் என்கிற பெயர் 2 கிரீக் வார்த்தையினுடைய கலப்பு. क्योंकि ये क्रिस्टोफर जो मेरा नाम है वो 2 यूनानी भाषा का शब्द है, वो जुड़ी गई है. கிறிஸ்டாஸ் அண்ட் ஃபெரோஸ் என்கிற 2 வார்த்தை ஒன்றாக இணைந்தது. क्रिस्टोस फिरोस करके 2 यूनानी शब्द है, वो उसमें मिले हुए हैं. கிறிஸ்டாஸ் என்றால் கிரைஸ்ட் என்ற அர்த்தம். क्रिस्टोस का मतलब यूनानी भाषा जो है उसका अर्थ है कि मसीह, क्राइस्ट करके. கிரீக்கிலே கிரேக்க பாஷையிலே ஃபெரோஸ் என்றால் கேரியர் என்ற அர்த்தம். यूनानी भाषा में फेरोस का अर्थ ये होता है कि कैरियर, यानी उठा के ले जाने वाला, यानी उसको ऊपर उठा के ले जाने वाला. அப்ப கிறிஸ்டோபர் என்பதற்கான அர்த்தம் கேரியர் ஆஃப் கிரைஸ்ட். तो क्रिस्टोफर का मतलब ये हुआ कि मसीह को अपनाए हुए, मसीह को ले जाने वाला. பல நேரங்களிலே இந்த பெயர் என்னை மிகுந்த கவனமாக நடக்கும்படியாக செய்து விடுகிறது. ये नाम ऐसा कारण होने के चलते नाम में, तो कई बार मैं सचेती से या बड़ी ध्यान से मुझे देने के लिए कहता है. கேரியர் ஆஃப் கிரைஸ்டாக இருந்து கொண்டு நான் பேரியர் ஆஃப் கிரைஸ்டாக மாறிவிடக் கூடாது என்று நான் நினைப்பது உண்டு. मैं कई बार सोचता हूँ कैरियर का जो मसीह में बना हूँ, मैं कभी भी बैरियर यानी रुकावट जो मसीह के लिए कभी नहीं बनना है. ஒரு முறை கிரேக்க தேசத்தினுடைய மகா ராஜாவாக சாம்ராட்டாக இருந்த மகா அலெக்சாண்டர் ஒரு முறை குதிரையில போய் கொண்டிருந்தார். जो ग्रीस देश में एक बहुत बड़ा सम्राट था, जो महाराजा था, वो घोड़ा में एक बार सवार कर रहे थे. அப்படி வழியில போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பிச்சைக்காரன் தென்பட்டான். जब वो उस देश में, अपने देश में वो राजा यात्रा कर रहे थे, सवार कर रहे थे, वहां एक भिखारी दिखाई पड़ा. அவன் கை நீட்டி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். वो भिखारी जो है हाथ बढ़ाया और भीख मांगा. நம்முடைய தேசத்திலே ஒரு பிச்சைக்காரனா என்று ஆச்சரியப்பட்டவராக ஒரு குதிரையை நிறுத்தினார். वो राजा को दुख लगा, क्या मेरा देश में जहां मैं शासन करता हूं वहां एक भिखारी कैसे आ गया. ஒரு சில பொற்காசுகளை எடுத்து அந்த பிச்சைக்காரனுடைய கையில கொடுத்தார். कुछ सोने के सिक्के रखे थे, सोने के सिक्का को उठा करके उस भिखारी के हाथ में इस राजा ने दिया. கொடுத்து விட்டு மகா அலெக்சாண்டர் அந்த பிச்சைக்காரனிடத்துல கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன? तो ये राजा यानी सम्राट, बहुत बड़ा राजा, महा जो अलेक्जेंडर कहा जाता है, तो वो भिखारी से पूछने लगा, तेरा नाम क्या है. அந்த பிச்சைக்காரன் சொன்னான், वो भिखारी ने कहा அலெக்சாண்டர். अलेक्जेंडर करके कहा. அலெக்சாண்டருக்கு அதிர்ச்சியாகி விட்டது. ये अलेक्जेंडर को और धक्का लगा. அந்த பிச்சைக்காரனிடத்துல சொன்னார், फिर ये महाराजा उस अलेक्जेंडर जो भिखारी उसका नाम है उससे बोला, டேய் உன்னுடைய பெயரை மாத்து, இல்லைன்னா உன்னுடைய தொழிலை மாத்து. तो ये राजा जिसका नाम अलेक्जेंडर है उसने कहा, ए भिखारी, तेरे नाम को बदलो या तो तेरा धंधा को या काम को बदलो. அலெக்சாண்டர் என்று பெயரை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்காதே என்று சொன்னார். अलेक्जेंडर जो नाम है उसको तुम रखे हो, उसको लेकर के भीख मत मांगो. சோ பெயருக்கும் குணத்திற்கும் ஒரு நல்ல சம்பந்தம் உண்டாயிருக்க வேண்டும். इसलिए नाम और गुण उसके बीच में जरूर कई बातें मिलजुल के रहना चाहिए. அப்படி தேவனுடைய நாமத்தை பற்றி ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில தியானிக்கலாம். इस सुबह का घड़ी में परमेश्वर के नाम के बारे में कुछ बातों को हम अध्ययन करने जा रहे हैं. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசன பகுதி, हमें जो जाना पहचाना एक वचन का बात है, சங்கீதம் 91. भजन संगीता 91. 91ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். भजन संगीता 91 उसका पहला और दूसरा वचनों को हम पढ़ेंगे. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். जो परम प्रधान के छाए हुए स्थान में बैठा रहे वह सर्वशक्तिमान की छाया में ठिकाना पाएगा. मैं यहोवा के विषय कहूंगा, वह मेरा शरण स्थान और गढ़ है, वह मेरा परमेश्वर है, मैं उस पर भरोसा रखूंगा. இங்கே தேவனுக்கு ஒரு சில நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ प्रभु के लिए यानी परमेश्वर के लिए कुछ नाम दिए गए हैं. ஒரு சில நாமங்கள்
ஓமேய பெயர்களாக இருக்கிறது. कुछ नाम ऐसा है कि कोई जो दृष्टांत की जो बातें जो होती है उसी के अनुसार दिया गया है. ஆனால் இந்த ரெண்டு வசனத்திலே தேவனுடைய 4 நேரடியான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். लेकिन यहाँ दृष्टांत के रूप में नहीं बताया गया है नाम, लेकिन सीधे सीधे वहां परमेश्वर के नाम कहा गया है. முதலாவது உன்னதமானவர், सबसे पहले उसका नाम यहाँ दिया गया है परम प्रधान. இரண்டாவது சர்வ வல்லவர், दूसरा सर्वशक्तिमान. மூன்றாவது இரண்டாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர். और तीसरा नाम दूसरा वचन में दिया गया है हिंदी में यहोवा. அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன். फिर वहां पे वही दूसरा वचन में दिया गया है उसका नाम परमेश्वर. இந்த அடைக்கலம், கோட்டை, நம்பி இருக்கிறவர் இதெல்லாம் தேவனுடைய ஓமேயமான பெயர்கள். और ये शरण स्थान है और ठिकाना पाऊंगा, ये सब सारे नाम है जो है उसका दृष्टांत के रूप में दिया गया है. இங்கே இந்த உன்னதமானவர் என்பதற்கு எபிரேய பெயர் எல் எலியோன் என்பது. ये परम प्रधान करके यहाँ दिया गया है, यूनानी भाषा में उसका नाम है एल एलियोन करके. சர்வ வல்லவர் என்பதற்கு ஆல்மைட்டி அல்லது எல் ஷடாய் அப்படின்னு அர்த்தம். सर्वशक्तिमान उसको कहते हैं ऑलमाइटी या एल शडाई करके यूनानी भाषा में है. அங்க கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில யெகோவா, यहाँ जो यहोवा करके शब्द आता है और वो यूनानी भाषा से लिया गया है. यूनानी भाषा में भी यहोवा करके कहा जाता है. இங்கே தேவன் என்ற வார்த்தைக்கு எலோஹீம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. परमेश्वर करके वो शब्द के लिए एलोहीम करके एक शब्द वहां यूनानी भाषा में दिया गया है. இரண்டு அடுத்தடுத்த வசனங்களிலே தேவனுடைய 4 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 वचनों में परमेश्वर के 4 नाम दिए गए हैं. இந்த நாமங்களிலிருந்து अनेक காரியங்களை நாம் தேவனை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். इन नामों से कई प्रकार की बातों को परमेश्वर से हम सीख सकते हैं. ஆனால் நான் இந்த காலை நேரத்திலே 1 அல்லது 2 நாமங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். लेकिन मैं सुबह के घड़ी में केवल 2 या 1 नाम के बारे में थोड़ा सा आपसे बातचीत करूंगा. உன்னதமானவர், परम प्रधान, சர்வ வல்லவர், सर्वशक्तिमान, யெகோவா, यहोवा, எலோஹீம். இந்த 4 நாமங்களிலிருந்து परमेश्वर यानी एलोहीम परमेश्वर, इन चारों नामों से நான் கொஞ்சம் பின்னாடி இருந்து நான் முன்பாக வர விரும்புகிறேன். मैं पीछे से लेकर के थोड़ा आगे आके समझाने के लिए चाहता हूं. ஏலோகீம், யெகோவா, அதற்கு பின்பு எல் ஷடாய், அதற்கு பின்பு எல் எலியோன். एलोहीम, एल शडाई, एलोलेन करके मैं पीछे से आने के लिए चाहता हूं. சோ முதலாவது நாம் सबसे पहले ஏலோகீம் என்கிற இந்த நாமத்திலே மறைந்திருக்கிற சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். एलोहीम करके इस नाम में जो अर्थ छिपा गया है उसको पहले अध्ययन करेंगे. இந்த நாமத்திலே இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு इस नाम में जो बातें छिपी गई है उसको समझने के लिए ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் இன் தி பைபிள். बाइबल में पहली बात दी गई है, पहला नाम दिया गया है. अंग्रेजी में कहते हैं पहला मेंशन किया हुआ है. முதல் தடவையாக இந்த வார்த்தை எங்கே வருகிறதோ அங்கே நாம் பார்க்கும்போது அதிலிருந்து சில காரியங்கள் வெளிப்படும். सबसे पहले बाइबल में जो नाम आता है वहां से कुछ बातें समझ में आती है. இந்த ஏலோகீம் என்ற வார்த்தை முதலாவது வேதத்திலே எங்கே வருகிறது? ये बाइबल में एलोहीम करके शब्द जो है सबसे पहले कहां आता है? சோ இதன் மூலமாக the significance of first mention in the Bible அதை குறித்து நாம் பார்க்கிறோம். और उसका जो पहला जो आता है इसका नाम, वहां से हम उसका महत्वता को समझ पाएंगे. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், बाइबल को समझने वाले इस प्रकार कहते हैं, வேதத்தில் இருக்கிற சில கருகலான காரியங்கள், बाइबल की कुछ ऐसे ना समझ की बातें அது முதலாவது எங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை நாம் ஆராயும் போது
கொஞ்சம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். अगर कुछ नाम या कुछ बात समझ में नहीं आता बाइबल में तो उसको ढूंढने के लिए सबसे पहले कहाँ लिखा गया है वहां जाके अर्थ को समझेंगे तब समझ में आएगा. அதனால் இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை முதலாவது எங்கே வருகிறது? इसलिए एलोहिम करके शब्द बाइबल में सबसे पहले कहाँ आता है? ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வருகிறது. उत्पत्ति पहला अध्याय पहला वचन में आता है. முதலாவது வசனம், ஆதியிலே தேவன் அதாவது ஏலோகிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने, इसका मतलब एलोहिम, परमेश्वर का मतलब यहाँ हुआ एलोहिम ने आकाश और पृथ्वी की सृष्टि की. நான் முன்னதாகவே சொன்னேன், தேவனுக்கு அநேக நாமங்கள் தன்னுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே கிரியைகளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. मैंने सबसे पहले ही कहा था कि परमेश्वर के नाम उनके क्रियाओं के अनुसार दिया गया है. இந்த ஏலோகிம் தேவன் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறவராக இருக்கிறார்? ये एलोहिम परमेश्वर किस प्रकार काम करता है? அதிலிருந்து சில காரியங்களை அறிந்து கொண்டு நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். उसमें से कुछ बातों को समझने के बाद हम आराधना में प्रवेश करेंगे. இங்க பாருங்கள், முதலாவதாக இந்த ஏலோகிம் தேவன் என்ன செய்கிறார்? सबसे पहले ये एलोहिम परमेश्वर क्या करता है? அல்லது ஏலோகிமாக தன்னை தேவன் வெளிப்படுத்தும் போது அவருடைய கிரியை என்ன? या परमेश्वर अपने को एलोहिम करके प्रकट करता है तो उसका कार्य क्या है? முதலாவது இந்த உலகத்தை அவர் துவக்கி வைக்கிறார். सबसे पहले इस संसार को उसने शुरू किया. படைப்புகளை துவக்கி வைக்கிறார். या संसार की सृष्टि को शुरू किया. அங்கே வெளிச்சத்தை தேவன் துவக்கி வைக்கிறார். उजियाला को शुरू उसने किया. ஒன்றை விட்டு இன்னொன்றை வேறு பிரிக்கிற காரியத்தை தேவன் துவக்கி வைக்கிறார். एक चीज से एक बात से दूसरी बात को अलग करने की बात को परमेश्वर ने शुरू किया. தான் திட்டமிட்டிருந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான கிரியையை தேவன் இங்கே துவக்குகிறார். जिन जिन बातों के बारे में परमेश्वर ने योजना बनाई थी उन बातों को शुरू करने के लिए यहाँ परमेश्वर कार्य करता है. ஏலோகிம் என்று சொல்லும்போது முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் துவக்கி வைக்கிற தேவன். एलोहिम का सबसे पहले अर्थ ये समझ में आता है कि वो शुरू करने वाला. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நாம் ஆழமாய் கவனிப்போமானால், इस वचन को और गहराई रूप में अध्ययन करेंगे तो இன்னும் 3 காரியங்களை தேவன் அங்கே துவக்கி வைத்தார். वहां 3 और बातों को उसने शुरू किया. முதலாவது வார்த்தை ஆதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सबसे पहले ये शब्द आता है आदि में. ஆங்கிலத்திலே இதை in the beginning, अंग्रेजी में ये शब्द का इस प्रकार दिया गया है in the beginning. அதாவது துவக்கத்திலே தேவன் ஒன்றை துவக்கி வைத்தார். इसका मतलब क्या है? शुरू किया आदि में करके. அதாவது முதலாவது தேவன் காலத்தை நேரத்தை துவக்கி வைக்கிறார். सबसे पहले परमेश्वर ने काल यानी समय को शुरू किया या नियुक्त किया. தேவன் காலத்துக்கு உட்படாதவர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். हम समझते हैं, जानते हैं परमेश्वर जो है उस काल या समय से परे है. அவர் நித்தியமானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். हम समझते हैं वो अनंत काल का प्रभु है. அவரை ஒரு காலத்துக்கு உள்ளே அடக்கி வைக்க முடியாது. उस परमेश्वर को एक समय के अंदर, काल के अंदर हम सीमित नहीं कर सकते हैं. அந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட தேவன் இப்பொழுது காலத்தை துவக்கி வைக்கிறார். उस समय के ऊपर पार होके काम करने वाला परमेश्वर अब समय यानी काल को शुरू करता है. So in the beginning, first of all, God began time. तो सबसे पहले आदि में यानी परमेश्वर ने समय को, काल को शुरू किया. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய காலத்தை, நம்முடைய ஆரம்பத்தை இந்த உலகத்திலே அவர் துவக்கி வைத்தவராக இருக்கிறார். इसका मतलब हमारा जीवन में भी हमारा जीवन को इस संसार में उस परमेश्वर ने शुरू किया. அதனாலதான் தேவனுடைய தாசன் இப்படியாக, தேவனுடைய ஊழியன் இப்படியாக சொல்லுகிறான், தேவனே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. इसलिए एक परमेश्वर का दास इस प्रकार कहता है, हे प्रभु मेरे दिन तेरे हाथ में है. So நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். हमें ये समझ होना चाहिए कि हमारे दिन यानी हमारे समय उस परमेश्वर के हाथ में है. அடுத்ததாக பாருங்கள், தேவன் வானத்தையும் என்று வானத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. फिर वही पहला वचन में हम देखते हैं आदि में परमेश्वर ने
आकाश को। ஆகாஷ் அல்லது வானம் என்பது ஸ்பேஸை குறிக்கிறது. ஸ்பேஸ். ये आकाश को हम कहते हैं, ये जो जगह, ऊपर का जगह, उसी को कहा जाता आकाश। அப்ப இரண்டாவது தேவன் துவக்கி வைத்தது ஸ்பேஸ். और दूसरा, परमेश्वर ने किसको शुरू किया? उस स्पेस, आकाश मंडल को शुरू किया। ஏனென்றால் தேவனை ஒரு இடத்திற்குள்ளே ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. क्योंकि परमेश्वर को यानी ईश्वर को एक जगह के अंदर बंद करके नहीं रख सकते हैं। ஆனால் இன்றைக்கு மனிதர்களை நாம் பார்க்கும்போது, लेकिन आज इंसान को देखिएगा, இந்த தாங்கள் வணங்குகிற தெய்வங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடக்கி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். जिस भगवान को वो लोग पूजते हैं या दंडवत करते हैं, उस भगवान को लोग क्या करते हैं? एक जगह में बंद करके रख देते हैं, सीमित कर देते हैं। தேசத்துக்கு ஒரு தெய்வம், देश के लिए एक भगवान, அல்லது ஒரு மாநிலத்துக்கு ஒரு தெய்வம், या एक प्रांत राज्य के लिए एक भगवान, ஒரு இடத்திற்கு ஒரு தெய்வம், एक जगह के लिए एक ईश्वर, ஒரு வீதிக்கு ஒரு தெய்வம், एक सड़क या रोड के लिए एक ईश्वर। ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं है। நம்முடைய தேவனை ஒரு இடத்திலே அடக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் இடத்திற்கு அப்பாற்பட்டவர். हमारे ईश्वर को या हमारे परमेश्वर को एक जगह में बंद करके रख नहीं सकते हैं, क्योंकि वो जगह से पार होने वाला। அந்த தேவன் இடத்தை துவக்கி வைக்கிறார். वही परमेश्वर उस आकाश को शुरू कर रहा है। நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. जहां हमें रहना चाहिए वो उस परमेश्वर के हाथ की बात है। நாம் இங்கே இருப்பது தேவனுடைய திட்டம். हम यहाँ अब है वो परमेश्वर के योजना के अनुसार। அவருடைய திட்டத்தின்படிதான் தேவன் நம்மை எங்கே இருக்க வேண்டும் என்பதை நியமித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். उसकी योजना के अनुसार उसने बनाया कि हम यानी आप जहां रहना चाहिए उस जगह को बना के रखा। மனிதர்கள் எங்கே குடியிருக்க வேண்டும், அவர்களுடைய எல்லை என்ன என்பதை தேவன் நியமித்திருக்கிறார் என்று நாம் அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். हम प्रेरितों के काम में पढ़ते हैं कि मनुष्य कहां बसना चाहिए, रहना चाहिए, उसका जगह कितना सीमित है, वो करता है। அதற்கு பின்பு மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், தேவன் பூமியை உண்டாக்கினார். फिर वही वचन में तीसरी बात को देखते हैं, किसको उसने शुरू किया? पृथ्वी को उसने बनाया। ஆங்கிலத்திலே நாம் அதை சொல்லுகிறோம் மேட்டர். उसको अंग्रेजी में कहते हैं मैटर करके कहते हैं। சோ தேவன் இந்த உலகத்திலே முதலாவது டைம், ஸ்பேஸ், मैटर இது எல்லாவற்றையும் துவக்கி வைக்கிறவராக இருக்கிறார். सबसे पहले परमेश्वर टाइम, स्पेस, मैटर ये तीनों को शुरू करने वाले के रूप में दिखाई पड़ रहा है। அந்த மேட்டரோடு இணைந்து தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். उस मैटर के साथ मिलके ही उस पृथ्वी के साथ ही हम लोग संसार में जी रहे हैं। இந்த உலகத்திலே நமக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். इसलिए परमेश्वर को अच्छी तरह मालूम है इस संसार में हमें क्या चाहिए क्या नहीं चाहिए। அதனால தான் इसलिए தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்னதாகவே परमेश्वर ने मनुष्य को सृष्टि करने के पहले ही மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அறிந்தவராக முன்னதாகவே படைத்து வைத்து விட்டார். मनुष्य के लिए जो जो आवश्यकता है उन बातों को सबसे पहले ही उसने बना के रखा। மனிதனை படைத்து விட்டு मनुष्य को बनाने के बाद மனிதனை தன்னிடத்தில் அழைத்து मनुष्य को अपने पास बुलाकर உனக்கு என்னென்ன வேண்டும் என்று சொல், நான் உனக்கு படைத்து கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. बताओ तेरे लिए क्या क्या चाहिए, मैं तुम्हें बना बना के दूंगा करके परमेश्वर ने मनुष्य से कभी नहीं कहा। மாறாக लेकिन उल्टे में தேவன் மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை என்று தேவன் நினைத்தாரோ परमेश्वर ने जो जो मन में रखा था कि इस मनुष्य के लिए क्या क्या जरूरत पड़ेगा, அது எல்லாவற்றையும் தேவன் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி उन விட்டார். सारे जरूरतों को, चीजों को, बातों को सबसे पहले ही उसने बना के रख दिया। நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னதாகவே हमारे इस संसार में जन्म होने के पहले ही நமக்கு இந்த உலகத்திலே என்ன தேவை என்பதை தேவன் வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे संसार में जरूरत की बातों को बना के रख दिया। நமக்கு தேவையானவைகளை தேவன் கொடுப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. बाइबल साफ से बताती है हमारे जरूरत को वो पूरा करने वाला। அடுத்தது இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம், फिर एक बात को दूसरा वचन में देखते हैं, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. उत्पत्ति पहला अध्याय दूसरा वचन, पृथ्वी
बेढौल और सुनसान पड़ी थी। ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, गहरे जल के ऊपर अंधियारा था। தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். परमेश्वर का आत्मा जल के ऊपर मंडराता था। இங்கே ஒரு பூமி ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पृथ्वी बिल्कुल बेढौल और बिल्कुल सुनसान पड़ी है। இதை பற்றி பலவிதமான கோட்பாடுகள் பலவிதமான தியரிகள் உண்டு. इसके बारे में लोग कई प्रकार का विचार को कहते हैं। அப்படிப்பட்ட தியரிகளுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. उन प्रकार का विचारों में मैं घुसना नहीं चाहता हूं। இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நேரடியாக நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. लेकिन इस वचन में कही हुई बातों को सीधे सीधे देखने के लिए परमेश्वर मदद करें। அதாவது நம்முடைய ஏலோகிம் தேவன் யார்? हमारे एलोहीन परमेश्वर कौन है? ஒழுங்கின்மையை சரிப்படுத்துகிற தேவன். जो सुनसान है, बेढौल है, उसको ठीक करने वाला। வெறுமையானதை நிரப்புகிற தேவன். जो बिल्कुल गड्ढा जैसा है उसको भरने वाला। இங்க பூமி ஒழுங்கின்மையா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है ये पृथ्वी बेढौल थी। அங்கே கீழே வரக்கூடிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம், उसके नीचे जो भी वचन आते हैं उसमें अगर आप देखेंगे தேவன் அந்த ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறார். उस बेढौल सा जो पृथ्वी था उसको परमेश्वर ने ठीक किया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज आपके जीवन में भी எந்தெந்த ஏரியாவில் எல்லாம் ஒழுங்கற்ற தன்மை காணப்படுகிறது, जहां जहां बेढौल जैसे बातें दिखाई पड़ती है, பல காரியங்களே பல நேரங்களிலே பல விதங்களிலே முயற்சிக்கிறேன். कई बार मैं कोशिश तो करके आ चुका हूं, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒழுங்கற்ற தன்மையை என்னால மாற்ற முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். आप सोचते होंगे टेढ़ी बेड़ी बातों को या ऊपर कपट की बातों को मेरे जीवन से हटाया नहीं जा रहा, क्यों? ஒருவேளை அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், शायद आपके व्यक्तिगत जीवन में क्यों न हो, நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக या இருக்கலாம், पारिवारिक जीवन में, நம்முடைய அலுவலக வேலைகள்ல या காணப்படலாம், हमारे दफ्तर की बात क्यों न हो, நம்முடைய ஊழியத்தினுடைய காரியங்களாக या இருக்கலாம். आपकी सेवा के बारे में क्यों न हो। இந்த ஒழுங்கற்ற காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக ஏலோகிம் தேவனாக நம்ம மத்தியில அவர் வந்திருக்கிறார். एलोहीम परमेश्वर के रूप में हमारे बीच में आया है ताकि बेढौल सी बातों को ठीक करे। நாம் ஒழுங்குபடுத்தும்படியாக நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது जब वो ठीक करने के लिए अपने आप को उसके हाथों में सौंपेंगे, அவரால நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். उससे होगा हमारे जीवन को ठीक करने के लिए। ஏலோகிம் தேவன் யார்? एलोहीम परमेश्वर कौन है? நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிற தேவன், हमारे जीवन को ठीक रखने वाला। இந்த பூமியை தேவன் நம்முடைய மனிதனோடு அல்லது நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ये पृथ्वी को परमेश्वर मनुष्य के जीवन के साथ तुलना करके बोलता है। இங்க ஒழுங்கற்ற பூமியை தேவனால் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்த முடியுமானால், अगर ये बेडौल सी पृथ्वी को परमेश्वर से ठीक कर सकते हैं तो உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கற்ற நிலைமையை தேவனால் மாற்ற முடியும். आपके जीवन में, मेरे जीवन में जो भी टेढ़ी मेढ़ी बातें हैं उन सारी बातों को परमेश्वर से ही संभव है सीधा करने के लिए। அடுத்ததாக வெறுமை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். फिर वहां पे आता है कि सुनसान। பல நேரங்களிலே कई बार நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வெறுமையை எம்ப்டினஸை நாம் உணர முடியும். एक सन्नाटा से या एक सुनसान जैसी बातों को हमारे जीवन में महसूस करते हैं। ஆனால் கீழே வரக்கூடிய வசனங்கள் சொல்லுகிறது, लेकिन उसके नीचे की बातों को देखिएगा, कहता है தேவன் இந்த பூமியை அழகான காரியங்களினாலே நிரப்பி வருகிறார். परमेश्वर उस पृथ्वी को सुंदर सी सुंदर बातों से श्रृंगार करते आ रहा है। முதலாவது தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். सबसे पहले उसने उजियाला बनाया, उजियाला दिया। அதற்கு பின்பு நாம் கீழே படிக்கும்போது फिर उसके नीचे पढ़िएगा, அங்கே அருமையான தாவரங்களை, மரம், செடி, கொடிகளை தேவன் உண்டாக்குகிறார். पेड़ों को, पौधों को सुंदर सा सुंदर जैसे उसने बनाया। அதற்கு பின்பாக சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை படைக்கிறார். फिर उसके नीचे आइएगा, सूर्य, चंद्र, तारागण, इन सारों को उसने सृष्टि किया। அதற்கு பின்பு விலங்குகளை படைக்கிறார். फिर उसके बाद जानवरों को उसने बनाया। அதற்கு பின்பு மனிதனை அங்கே தண்ணீரிலே மச்சங்களை படைக்கிறார். फिर पानी में मछलियों को उसने बनाया। இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த பூமியை விட மிக அழகான ஒரு பூமியை தேவன் அந்த
ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். हम समझते हैं अब जो देख रहे हैं पृथ्वी इससे कई गुना सुंदर जो पृथ्वी उस उत्पत्ति के समय में उसने बनाया. வெறுமையாக இருக்கிற வாழ்க்கையை जो जीवन सुनसान जैसा है, அருமையான காரியங்களினாலே, बहुत सी सुंदर सी बातों से भरकर அழகான காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராக இருக்கிறார். हमारे जीवन को ऐसे अच्छी अच्छी बातों से भरने वाला परमेश्वर है. அவர்தான் ஏலோகிம் தேவன். उसी को कहते हैं एलोहिम परमेश्वर. அதற்கு பின்பு நாம் 3வது வசனத்துல படிக்கிறோம், फिर उसके बाद तीसरा वचन में पढ़ते हैं, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். परमेश्वर ने कहा उजियाला हो, அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. वहां उजियाला हो गया. அதுக்கு முந்தின வசனத்திலே 2வது வசனத்திலே उसके पीछे जो दूसरा वचन में ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. वहां लिखा है गहरे जल के ऊपर अंधियारा था. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். प्रभु का आत्मा जल के ऊपर मंडराता था. இந்த தேவ ஆவியானவர் அசைவாடுகிற அந்த நேரத்திலே जहां परमेश्वर यानी इस जगह पर मंडराता रहा है, தேவன் சொல்லுகிறார், प्रभु कहता है வெளிச்சம் உண்டாக கடவது. उजियाला हो जाए. அங்கே வெளிச்சம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். वहां लिखा है उजियाला हो गया. சோ இங்கே இருள் போன்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது, चाहे आपके जीवन में एक अंधियारा जैसे परिस्थिति हो सकती है, அங்கே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஏலோகிம் தேவன். वहां रोशनी उजियाला को बनाने वाला हमारा एलोहिम परमेश्वर है. 2007வது வருஷத்திலே 2007वां साल में நான் பைபிள் காலேஜ் முடித்து ஊழியத்திற்காக வெளியில வந்தபோது, बाइबल कॉलेज की पढ़ाई खत्म करने के बाद मैं सेवकाई के लिए जब बाहर आया कॉलेज से, அங்க பைபிள் காலேஜில் இருந்த நேரத்திலேயே எனக்கு பல இடங்களில் இருந்து அழைப்பு வந்தது. जब मैं बाइबल कॉलेज में पढ़ रहा था तब कई जगह से काम या कुछ बात के लिए बुलाहट आया. சில ஊழியர்கள் பைபிள் காலேஜில் என்னை வந்து கிராஜுவேஷன் டேல பார்த்து என்னை அவங்களுடைய ஊழியத்திற்காக நியமித்து விட்டு போய்விட்டார்கள். कुछ सेवक लोग आए थे और मुझे जो ग्रेजुएशन जो देने का दिन था उस समय सेवक लोग आके मुझे देखने लगे. उसी दिन ही बोल दिए ये भाई को हमारे सेवकाई में दीजिए. நான் அவருடைய ஊழியத்திலே போய் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக मुझे उस सेवक का सेवकाई में जाके शामिल होने के लिए ஒரு சில ஊழியர்கள் எனக்கு அந்த கிராஜுவேஷன் டேல மிகப்பெரிய காணிக்கை எல்லாம் கொடுத்தார்கள். तो मेरे सेवकाई में आइए आइए करके कुछ सेवक लोगों ने क्या किया, मेरे हाथ में कुछ बड़े दान को भी दे के चला गया. ஆனால் நான் ஒரு காரியத்திலே மிக திடமாக இருந்தேன். लेकिन एक बात पर मैं अटल रहा, தேவன் என்னை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே நான் ஊழியத்திற்காக போக வேண்டும். जहां प्रभु मुझे भेजेगा वहां मैं सेवकाई के लिए जाऊंगा. மனிதர்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, मनुष्य के विचार के अनुसार नहीं, அல்லது என்னுடைய குடும்பத்தாருடைய விருப்பத்தின்படி அல்ல, या पारिवारिक विचार के अनुसार नहीं. எங்கள் மேல் இருக்கிற மிகப்பெரிய அன்பினாலே அக்கறையினாலே हमारे ऊपर जो ज्यादा प्रेम या ज्यादा ख्याल उसके चलते என்னுடைய மாமனார், என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் சில இடங்களை ஊழியத்திற்காக எங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுத்தார். और मेरे जो ससुर साहब थे, मेरी पत्नी के जो बाप, वे जो है कुछ जगहों को चुन करके हमारे लिए दिए. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் சொல்வதற்காக நான் போக முடியாது. मैंने कहा ससुर जी से, आप जो कहते हैं उसके अनुसार मैं नहीं जा पाऊंगा, रास्ता नहीं धर पाऊंगा. என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருமானால், अगर हमारे मेरे जीवन में कुछ समस्या आ जाएगी तो நான் அதற்காக உங்களை குறை சொல்ல வேண்டி तब வரும். मैं आपके ऊपर आरोप लगाऊंगा. நான் தேவன் எங்கே என்னை நடத்துகிறாரோ அங்கே போவதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். तो मैंने ससुर जी से कहा, देखिए परमेश्वर जहां अगुवाई करेगा उस जगह के लिए मैं प्रार्थना कर रहा हूं. தேவன் அனுப்புகிற இடத்திற்கு நாங்கள் போக ஆயத்தமாக இருக்கிறோம். हम लोग तैयार हैं, परिवार जहां परमेश्वर कहेगा उस जगह पर जाने के लिए. சில நாட்கள் கடந்தது. कुछ दिन बीतते गए. கடந்த உடனே எங்களுடைய மாமனார் हमारे ससुर, मेरे ससुर जी சொன்னார்கள், நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுக்க முடியாமல் இப்படி இருக்கிறீர்கள், அதனால நீங்க தனியாக போய்விடுங்கள், வீட்டில் இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். उन्होंने कहा कि आप इतना लेट कर रहे हैं, विलंब कर रहे हैं, अभी तक कुछ निर्णय नहीं लिए हैं कहाँ सेवा करना है, इसलिए आप अकेले इंडिपेंडेंट सेवा में लग जाइए. இல்ல இல்ல, நீங்க எங்க வீட்டை விட்டு நீங்க தனியா सॉरी, குடித்தனம் போயிருங்க. हमारे घर में जो रहते हैं घर से बाहर चले जाइए. ஏனால் இங்க வீட்டில் இருந்தால் நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க, நீங்க சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டீர்கள் என்று எங்களை அனுப்பிவிட்டார். उनका विचार ये था कि उनका घर में हम लोग रहा करते थे, वहाँ सारी बातों का सुविधा थी, इसलिए आप जब तक हमारे घर में रहेंगे अचानक निर्णय नहीं ले पाएंगे, इसलिए घर से थोड़ा बाहर रहिएगा, तब आप जो है निर्णय लेंगे.
ரெண்டு பிள்ளைகள் எங்களுடைய கையில இருந்தார்கள். उस समय 2 बच्चे थे हमारे. நாங்கள் தனியாக போய் குடியிருந்தோம். हम लोग परिवार अलग हो गए, इसका मतलब अलग से घर में बसने लगे, रहने लगे. உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை அனுபவித்தோம். तो उस समय सुनसान एकदम सन्नाटा जैसे जीवन हम बिता रहे थे. ஏனென்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில பேசாமல் சொல்லாமல் நான் ஊழியத்துக்கு போக முடியாது என்று நான் தேவனுக்காக காத்திருந்தேன். क्योंकि मैं इंतजार करता रहा, परमेश्वर के लिए बाट को जोता रहा, जब तक वो नहीं कहेगा तब तक मैं जाऊंगा ही नहीं. ஆனாலும் ஒரு சில இடங்களுக்கு போவதற்கு நான் முயற்சி எடுத்தேன். तो भी कुछ जगह में सेवा करने के लिए मैंने कोशिश तो की थी. முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையிலே எங்களுடைய குடும்பத்திலேயும் எங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் உண்டானது. तो निर्णय लेने में मैं विलंब कर रहा था, बहुत लेट हो रहा था, इसके चलते परिवार में भी कुछ संघर्ष हो रहा है. பல நேரங்களில் எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுக்கு ஃபோன் செய்து எங்களுக்கு ஆலோசனைகளும் கொடுத்தார்கள். कई बार हमारे परिवार के लोग क्या करते थे, हमारे पास फोन करते थे, फोन करके कई सलाह देते थे, ऐसे करिए ऐसे कीजिए. அந்த நேரத்தில் கிருபாக்காவும் எனக்கு ஃபோன் செய்து நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார்கள். उस समय कृपा दीदी है, वो भी जो है फोन करके कई सलाह मेरे लिए मेरे परिवार के लिए बताई थी. அப்போ கூட அவங்க எனக்கு சொல்லல நீங்க ஜெம்ஸ்க்கு வந்துருங்கன்னு. उस समय में भी उन्होंने नहीं कहा कि आप जम्स में आइए. ஆனால் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். तो भी हम लोग प्रार्थना कर ही रहे थे. இருளான சூழ்நிலை, अंधियारा जैसे था, எங்கே போவதென்று தெரியவில்லை, पता नहीं कहाँ जाऊं, யாரை சந்திப்பதென்று தெரியவில்லை, किन से मिलूं मालूम नहीं, என்ன முடிவெடுப்பதென்று தெரியவில்லை. क्या निर्णय लूं पता नहीं. அந்த இருளான சூழ்நிலையில उस अंधियारा जैसे समय में இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு பாஸ்டர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். तो बीच में एक पास्टर साहब से मुलाकात हुई, उन्होंने शरण दिया. 20 நாட்கள் அவங்க குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் அங்கு இருந்தோம். उनकी छाया में उनके परिवार के साथ मिलते हुए हम लोग लगभग 20 दिन थे. அதற்கு பின்பு தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். उसके बाद परमेश्वर ने हमारे जीवन में उजियाला को विदा किया. சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்தினார். सही मार्ग में प्रभु ने हमें चलाए. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்தோம். उसकी वाणी को सुन करके उसकी इच्छा के अनुसार करने के लिए अपने आपको हमने सौंपा. அப்படி தேவ சித்தத்தின்படி அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஊழியத்திற்கு கடந்து வந்தபோது उसकी वाणी को सुन करके उसके मार्ग को समझते हुए जैसे हम सेवकाई के लिए यहाँ आए, எங்களுடைய தேவைகள் அனைத்தும் தேவன் சந்தித்தார். हमारी पूरी जरूरत को परमेश्वर ने पूरा किया. பல விதங்களிலே தேவன் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து நடத்தினார். कई जगह में परमेश्वर ने हमें खुद प्रशिक्षण दे करके चलाए. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியாக இன்றைக்கு ஊழியத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். आज तक परमेश्वर अपनी इच्छा के अनुसार हमें चला रहा है. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा मिलने पाए. இந்த நாளிலே आज के दिन में இங்கே அமர்ந்திருக்கிற நம் மத்தியிலே बैठे हुए आप सबों के बीच में இந்த இப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையிலே நீங்க ஒரு சிலர் காணப்படலாம். चाहे इस प्रकार का अंधियारा का स्थिति में आप में से कुछ लोग पाए होंगे. எங்கே போவது என்று தெரியவில்லை, आपको ना पता कहां जाऊं, என்ன முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை, ना पता मैं क्या निर्णय लूं. நாலாபுறமும் இருள் சூழ்ந்த சூழ்நிலை, लगता है चारों तरफ अंधियारा अंधियारा, யாரிடத்தில் போவது என்று தெரியவில்லை. मुझे मालूम नहीं किन से जाके मिलूं. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருப்பீர்களானால் अगर आप इस प्रकार का परिस्थिति में आए हैं तो மத்தியில ஏலோகிம் தேவன் வந்திருக்கிறார். आपके बीच में एलोहिम करके परमेश्वर आया है. இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன். अंधियारा में उजियाला को लाने वाला. அங்கே இருள் சூழ்ந்திருந்தது, वहां अंधियारा छाया गया, ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். लेकिन जल के ऊपर आत्मा मंडराता था. ஒருவேளை ஆவியானவரை சார்ந்து நாம் காணப்படும் போது अगर पवित्र आत्मा से निर्भर हो जाइए, தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் புறப்பட்டு வரும். परमेश्वर के वचन आपके पास आएगा, நம்முடைய இருள் நம்மை விட்டு விலகும். उस अंधियारा हमसे हटेगा, வெளிச்சம் நம்மிடத்தில் வந்து சேரும். रोशनी उजियाला हमारे पास पहुंचेगी. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் जिस वचन को सुनते सुनते ஒரு பரிசுத்த ஆவியானவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்கள். उस पवित्र आत्मा से निर्भर हो जाइए. இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும். ये वचन आपसे बातें करेगा. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும். ये वचन आपके जीवन में उजियाला को लाएगा. உங்களுடைய இருளான சூழ்நிலையை அது மாற்ற முடியும். अंधियारा का बात को परमेश्वर का वचन बदलेगा. ஏனென்றால் ஏலோகிம் தேவன் நம்மோடு பேசி நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ள நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். क्योंकि एलोहिम परमेश्वर है, हमारे साथ चल के हमें उजियाला में पहुंचाने वाला. அந்த ஏலோகிம் தேவனை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்கலாம். उस एलोहिम परमेश्वर को मिलके हम आराधना करेंगे.